எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பீட்ரூட் கார சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருங்க, எண்ணெய் விட்டுடுங்க, உளுந்து சேர்த்துக்கங்க. உளுந்து பொன்னிறமாக நல்லா செவந்து வரட்டுங்க. 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம், அதுவும் செவந்து வரட்டும். 10 பல்லு பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கப்பு துருவின தேங்காவை சேர்த்துருவோங்க. அதுவும் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம கல்லுப்பும் கொஞ்சம் புளியும் சேர்த்துருவோங்க. ஒரு பீட்ரூட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். அதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும்போது நம்மளுக்கு ஸ்மெல் வராதுங்க. ஈவினிங்கு மறுநாள் வச்சு சாப்பிட்ற மாதிரினா ஈவினிங்கே காலி ஆகிடும். காலையிலக்கே சொல்கிறேன். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது நம்மளுக்கு 2 வேளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சுட சுட இந்த மாதிரி கப்பு இட்லிக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க. நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு, சீரகம், கறிவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க. அவ்வளோதான், பீட்ரூட் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.